ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மத்திய அரசுக்கு கீழே வர பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல்லுல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ஜாப் ரெக்யர்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு டெபுட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு சேலரியா ஸ்டார்டிங்கே 60,000 இருந்து 1,80,000 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு சென்னையில தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 40 இயர்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 8 ஏப்ரல் 2026 வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் புனே அவங்களோட அபிஷியல் ஹெட் ஆபீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 18 மார்ச் 2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட் லொகேஷன் சென்னையில தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னையில தான் இருக்கும். இங்க உங்களுக்கு வேகன்சிஸ் டீடைல்ஸ் கிளியரா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு டெபுட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு டோட்டலா 5 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. டெப்டி ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பிஇ பிடெக் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா 10 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 40 இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டெபுட்டி மேனேஜர் இன் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டுக்கு 1 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டா 40 இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன்ஸா யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு ஒதுக்கி இருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டெபுட்டி மேனேஜர் இன் ரிக்ரூட்மெண்ட் மேனேஜருக்கு 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் எனி ஸ்ட்ரீம்ஸ்ல படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா 10 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா 40 இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டெபுட்டி மேனேஜரின் QA மேனேஜருக்கு 1 வேகன்சி கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் எனி ஸ்ட்ரீம்ஸ்ல படிச்ச கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸா 10 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 40 இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டெபுட்டி மேனேஜரின் குவாலிட்டி ஹெல்த் சேஃப்டி என்விரான்மெண்ட் மேனேஜருக்கு 1 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் எனி ஸ்ட்ரீம்ஸ்ல படிச்ச கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா 10 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டா 40 இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ற கேண்டிடேட்டுக்கு போஸ்டிங் போற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வில்லிங்னஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலே மென்ஷன் பண்ணியிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கரெக்டா அந்த ஸ்ட்ரீம்ஸ்ல படிச்ச கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மேல கொடுத்திருந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி இங்க கொடுத்திருக்காங்க. டெபுட்டி மேனேஜர் இன் ப்ராஜெக்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு பிஇ பிடெக் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் 60% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா யூஆர் ரிசர்வேஷன்ஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே ரிலவென்ட் பிரான்ச்சஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எல்லாமும் படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்ச கேண்டிடேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இதுக்கான ரெலவென்ட் டிகிரி கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டெபுட்டி மேனேஜர் இன் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டுக்கு பிஇ பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் ஆர் யூனிவர்சிட்டிஸ் கீழே அவங்க படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 60% அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெபுட்டி மேனேஜர் இன் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜருக்கு பிஇ பிடெக்ல எனி ஸ்ட்ரீம்ஸ்ல படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது 60% அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்டால ரெகனைஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் ஆர் யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெபுட்டி மேனேஜர் இன் குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜருக்கு சேம் அதே பிஇ பிடெக்ல எனி ஸ்ட்ரீம்ஸ்ல படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மினிமம் 50% அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெபுட்டி மேனேஜர் இன் OHSC மேனேஜருக்கு பிஇ பிடெக்ல எனி ஸ்ட்ரீம்ஸ்ல படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வித் 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேல சொன்ன எல்லா குவாலிஃபிகேஷனுமே நீங்க ஒரு கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன்ல தான் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு இனிஷியலா 5 இயர் பீரியட் கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாப் தான் சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மேல சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்க போஸ்ட்
குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க யூஜி முடிச்சிட்டீங்க, அதுக்கடுத்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஜி படிச்சிருந்தீங்கன்னா அது கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க யூஜி முடிச்சு டேரக்டா 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கான சேலரி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 60,000ல இருந்து 1,80,000 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு அதர் அலவன்சஸ் லைக் டிஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, குரூப் இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்வயர்மெண்ட் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. டெபுட்டி மேனேஜரின் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு உங்களுக்கு மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் இந்த ஃபீல்ட் ரிலேட்டடா உங்களுக்கு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஓவராலா நீங்க தான் ப்ராஜெக்ட்டை கோஆர்டினேஷன் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் சைசிங் பண்ணணும், ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரொபோசல் பண்றது, மானிட்டரிங் பண்றது, ஸ்டேக் ஹோல்டர்ஸை மேனேஜ் பண்றது, அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்க. மாடர்ன் அர்பன் மெட்ரோ ரயில் சிஸ்டம்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் ஆர் அதுக்கு ஈக்குவலண்டா சர்டிபிகேஷன் ஏதாவது கேண்டிடேட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டெபுட்டி மேனேஜர் இன் சைபர் செக்யூரிட்டிக்கு 10 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் இந்த ஃபீல்ட் ரிலேட்டடா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்குள்ள ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க. நெட்வொர்க்கிங் ஹேண்டில் பண்ண தெரியணும், ரெஸ்பான்சிபிலிட்டி நெட்வொர்க் மானிட்டரிங் பண்ண தெரியணும், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண தெரியணும். இதுலயே உங்களுக்கு மாடர்ன் அர்பன் மெட்ரோ ரயில் சிஸ்டம்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ரிலேட்டடா சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்ச கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரோலுக்கும் உள்ள ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க ஏதாவது ஒரு அகாடமி ஆர் ரிசர்ச் ஒர்க்ல இருக்க எக்ஸ்பீரியன்ஸை இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு காட்டிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி உங்களுக்கு ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண ரிலேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் அதை கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரிட்டன் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்ல பாஸ் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 1:7 ரேஷியோல மெரிட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி ரிட்டன் டெஸ்ட்ல இருந்து இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் 85 மார்க்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் டொமைன் அண்ட் ஜெனரல் ஆப்டிடியூட்ல கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 35%, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 30% குவாலிஃபிகேஷன் மார்க்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்ல பாஸ் ஆகிற கேண்டிடேட்டுக்கு உங்க இமெயிலுக்கு இன்டர்வியூக்கான லொகேஷன் அண்ட் மெயில் எல்லாமே சென்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்டிங் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு போறதுக்கு எக்ஸ்பென்சஸ் சார்ஜ், ட்ரெயின் டிக்கெட்ஸ் ஏதாவது போட்டுட்டு வரீங்கன்னா அதை கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப் நீங்க எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டு இதுல உங்க மென்ஷன் பண்ணிருக்க பூனே அட்ரஸுக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலமா சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட்டா 18 மார்ச் 2026ல இருந்து 8 ஏப்ரல் 2026 வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. கேண்டிடேட்ஸ் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க, எந்த சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் அதுக்கு பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சேம் போஸ்ட் நீங்க மோர் தென் 1 அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணீங்கன்னா லாஸ்டா நீங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷன் தான் எடுத்துப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷனுக்கு இந்த ஃபீஸ் பேமெண்ட்டும் ரிட்டர்ன் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா எலிஜிபிள் கிரைட்டீரியாஸும் கரெக்டா ரீட் பண்ணிட்டு உங்களை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸுக்கு 472 rupees நீங்க டோட்டலா அப்ளிகேஷன் சார்ஜஸ் பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சார்ஜஸ் பே பண்றது எஸ்பிஐ போர்ட்டல்ல தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எஸ்பிஐ கலெக்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு அதுல வர நம்பரை போட்டுட்டு கொரியர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல ரெசிப்ட் கொடுத்தாலும் அதையும் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சிருங்க. ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அது எந்த சிச்சுவேஷன்லயும் ரீஃபண்டபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு ஒன்லி இந்தியன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஆல்ரெடி ஏதாவது கவர்மெண்ட் ஆர் பிஎஸ்சிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் லொகேஷன் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சென்னை லொகேஷன்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதர்வைஸ் உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேற எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு நீங்க போறதுக்கு எலிஜிபிளா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இன்கேஸ் நீங்க இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ஹையர் அபிஷியல்ஸுக்கு ப்ரெஷர் கொடுக்கறது ஆர் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனோட நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு நீங்க பர்த் சர்டிஃபிகேட் ஆர் மார்க் ஷீட் சப்மிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆல் சர்டிஃபிகேட்ஸ், மெட்ரிகுலேஷன், டிகிரி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ஏதாவது கிளைம் பண்றீங்கன்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றது லாஸ்ட் டேட்டா 8 ஏப்ரல் 2026 ஈவினிங் வரையும்
உங்க அப்ளிகேஷன் வந்து அதை கலெக்ட் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க், உங்களோட அப்ளிகேஷன் லிங்க், உங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.